அண்ணாமலை என்கின்ற ஒரு நேர்மையான ஒரு தலைவனை பாஜக இழக்க நேரிட்டால் பாஜக முட்டு சந்தில தான் நிற்கும் அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுகிறது. அண்ணாமலை அவர்களை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கட்சிக்குள்ளில் இருப்பவர்களாக இருக்கட்டும் அல்லது வெளியில இருக்கிறவங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாரையும் அடிச்சு நல்லா பந்தாடக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ஸ்மேன் அண்ணாமலை அவர்கள். ஸோ அவருக்குன்னு ஒரு நல்ல சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க அண்ணாமலையை வீழ்த்தணும், இல்லை அண்ணாமலையை நீங்க தாக்கணும், இல்லை அண்ணாமலையை ஏதாவது பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர்களுடைய தொண்டர்களை தாண்டித்தான் நீங்க எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நினைவுல கொள்ளுங்க. மீண்டும் இறுதியாக சொல்வது, அண்ணாமலை அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் பாதிப்பு அண்ணாமலைக்கு அல்ல, அது பாஜக கட்சிக்குத்தான். நோட்டாவிற்கு கீழ் போட்டியிட்ட ஒரு கட்சி என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த கட்சி இன்று 11% அளவில் உயர்ந்திருக்கிறது. பாஜகவிற்கு என்று ஒரு பெயர் இருக்கிறது. இன்று பட்டி தொட்டி எங்கும் இந்த கட்சி சென்றிருக்கிறது. கார்ல எல்லாம் கலர் கலரா பாஜக கொடி பறக்குதுன்னா அதுக்கு அண்ணாமலை தான் காரணம். அதை மறந்துடாதீங்க. ஒரு நேர்மையான தலைவனை இழந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.